பெண்கள் புதிய வீடுகள் கட்டுகிறார்கள். என்னை வந்து கண்டுபிடித்ததை நம்ப முடியலை. உங்களுக்கு நான் ஒரு உத்தரவு இருக்கிறது. சரி, கொஞ்சம் ஐஸ்கிரீம். நீ இருந்திருக்க. சாக்லேட் பார். ஓப்ஸ், மன்னிக்கவும். நீங்க பீஸா சாப்பிட்டீங்கள். சரி, நான் சென்று வருகிறேன். ஆப்பிள் 5 நட்சத்திரங்களை அளிக்கிறேன். வாவ், டெலிவரி பணியாளர் மிகவும் வேகமாக வேலை செய்கிறார். எனக்கு ஐஸ்கிரீம் கிடைத்தது. ஓ, அது என் வீட்டின் கூரையின் மீது உள்ளது. இருங்கள், என்ன செய்வதை நான் அறிவேன். என் வீட்டை அலங்கரிக்க இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு ஐஸ்கிரீம், சில பிங்க் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், 2 டோனட்ஸ்கள், காட்டன் கேண்டி வேண்டும். எனக்கு அது பிடிக்கும். இங்கே இன்னும் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் இருந்தால் நிறைவாக இருக்கும். மற்றும் சில இளஞ்சிவப்பு வண்ணம். ஓ, இது கனம். சரி, நான் முடித்து விட்டேன். இப்போது இதை என் வீட்டின் மேல் ஊற்றுவது மட்டுமே செய்ய வேண்டும். முதலாவதாக நிலையை தொடங்குவோம். சென்று விட்டோம். ஏற்கனவே கூரை அலங்காரம் முடிந்துவிட்டது. இப்போது எல்லைகளுக்கு சில வெப்பித்த கிரீம். இது ஆச்சரியமான அழகும் சுவையும் கொண்டது. நிறையுள்ள பந்துகள் நிச்சயமாக எப்போது பெருசாகாது. மேலும் 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 காத்திருக்க ஏதோ இல்லை. கேக்கில் சேரி, ஆனால் என் நிலைமையில் வீடு முடிந்தது. அழகானது. ஓ, சாக்லேட் வாங்க, இதோ போகிறோம். அது வலித்தது, ஆனால் நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். என் சாக்லேட்ல NMC 2 வைக்கலாம். இப்போது நான் இதை ஊதப் போகிறேன். பாருங்கள், இது ரொம்ப பெரியதா இருக்குது. அருமையா உள்ளது. சற்று கனமாக இருக்கிறது, ஆனால் நான் இதை என்னுடைய கூரைக்கு இணைக்க போகிறேன். சிறப்பாக உள்ளது. பிரிட்டுனி என்ன செய்ய போகிறாள்? ஓ, நான் என்னுடைய பீட்சா தாக்கத்திலிருந்து எழுந்தேன். அது நன்றா? ஓ, அது அழகாக உள்ளது. மேலும் அதன் மனமும் அற்புதமாக உள்ளது. மிகவும் ருசிக்கிறது. சரி, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கிறது. என் பீட்சாவை கூரைக்கு போடுவோம். அதுவும் எளிது. ஆஹா, அருமையானதாக தெரிகிறது. அடுத்ததுக்கு செல்வோம். டோன்ட்டை பாருங்கள். அதாவது இது எவ்வளவு சுவையாக உள்ளது பாருங்கள். நான் கண்டிப்பாக என் வீட்டை கொண்டு அதனை அலங்கரிக்க வேண்டும். சுவரில் 2 லாலிபாப்ஸ் வெடிக்கலாம். அது கேடு செய்யாது. ஓ, இது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. சர்க்கரை கசகசாவிலான வேலியை மறைப்பதும் நல்லா இருக்கும். இதில் சிலவற்றை வைத்து ஒன்போசிய ஒரு ரிப்பனை கட்டிவிடுவோம். இது அழகானது. இது நான் ஒரு கனவில் இருப்பதாக இருக்கிறது. ஹே குலோய், உன் சாக்லேட்டுடன் என் மைதானத்திலிருந்து வெளியே போ. ஏதோ ஒன்றும் செய்யாதீர்கள். நான் என்னுள் அழகிய வீடும் தோட்டமும் அமைக்க விரும்புகிறேன். சரி, அதற்கு சில சாக்லேட்டுகள் மற்றும் மால்டீசர் சாக்லேட் பந்துகள் தேவை. ஆவேசமாக இருக்கிறது. அவற்றுடன் முழு வீட்டையும் உருவாக்குவது. வீட்டின் அலங்காரங்களை எப்போதும் சேர்த்தவுடன் உண்டு கொண்டிருக்க முடிவது மிகவும் கூழு. சில எம்சால் அதை பிரகாசமாக்க வேண்டும். நாங்கள் ஒரு வேலை செய்ய போகிறோம். அது கிட்கேட் பேக்கேஜ்களால் செய்யப்படும். சரியானது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். பிரிட்டினி, நான் ஏற்கனவே என் நாம் பிடித்த ஃப்ரைஸை நினைத்து வீட்டை அலங்கரிக்க தொடங்கிவிட்டேன். அருமை. இப்போது சில சாஸ் ஜார்களை வைத்து ஒரு வேலியை உருவாக்குகிறேன். நன்றி. என் பிடித்த வகைகள், ஆனால் நீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறீர்கள். நன்றி. சரியான அலங்காரம். ஆஹா, இதை பாருங்கள். இசோவில் பார்ஜர்களும் மற்றும் என் ஜன்னலில் பீட்சா ஃப்ரேம். ருசியானது. வாவ், இது ரொம்ப. நான் மிதிந்து விழுந்து விட்டேன், ஆனால் நான் சரியாக இருக்கிறேன். வாங்க, நடைபயிற்சி செய்யுங்கள். சரி, நாம் புறாவாரை மீதிலிருந்து சாக்லேட் நீரூற்று மீது நடக்க போகிறோம். ருசியாகவும் சுவையாகவும் இருக்கிறது. அரும்பாகம். அதை பார்த்து பாருங்கள். என்னுடைய முன்னோடி இப்போது சாக்லேட் இல்லை. இது இங்கே இருக்க போகிறது.
அது வேடிக்கையாக இருக்கிறது, ஆனால் எனக்கு சுவாரஸ்யமான ஒன்று திட்டமிட்டிருக்கிறது. எனது பிரியமான ஹப்பா பப்பா பப்பிள் கம்பு. இது மிகவும் ருசியானது. ஒன்றை பயிரிடுவோம். எனக்கு ஹாட் டாக் சமைக்கப்படுகிறது. நான் கோக் குடிக்கிறேன். ஹே கண்களே, ஹாய் அண்டைவர்கள். என்னால் எந்த கன்னிகளும் ஹாட் டாக் விரும்பும் என்று நினைக்கவில்லை. அவர்கள் அதிகமாக இனிப்பு விரும்புகிறவர்கள். நாம் நகர்வோம். வீட்டுக்குள் மிகவும் சலிப்பாகவும் சுவையற்றதாகவும் இருக்கிறது. நாம் ஏதாச்சும் செய்யணும். நாங்கள் அதை சரி செய்ய போறோம். மேசையையும் நாற்காலியையும் இங்கே வைப்போம். எனது பிரியம் சோடாக்களும் ஸ்நாக்ஸ்களும். இது மிகவும் நன்றாயிருக்கிறது. அங்குங்கள், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. கொஞ்சம் எல்டாய் விளக்குகள் மற்றும் என் விருப்பமான உணவு பற்றிய எனது விருப்பமான போஸ்டர்கள். ஒரு பீட்சா போடு. முடிந்தது. என் வீடு மிகுந்த கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அது அருமை. என் வீடு உள்ளே மிகவும் மனமுடைந்ததாக உள்ளது. நாம் அதில் ஏதாவது செய்ய வேண்டும். இங்கே ஒரு தேநீர் சேட்டுக்காக ஒரு சாக்லேட் தட்டு. ஓ பாப்பா, நீ என் வீட்டை பாதுகாப்பாய் கவனிக்க போகிறாய். உயோ, இது மிக அருமையாக இருக்கிறது. இதில் பல பொருட்களுடன் நிறைந்த ப்ளூ சேலார். அது கடினமானது. இந்ததை பாருங்கள், அருமையாக இருக்கு. நம்ம செஞ்சுரிப்போம். தாயிர்சே, எனக்கு ஒரு மிகச்சிறந்த யோசனை வந்திருக்கின்றது. நான் எனது விருப்பமான சாக்லேட்களின் படங்களை சுவற்றில் தொங்க வைக்க போறேன். ஒரு கொடுக்காய் செடியை மற்றும் ஒரு பண்ணை குழந்தையை வைக்க போறேன். நான் முற்றிலும் அதிவேகமாக இரவு. என் தலையணையை பாருங்கள், இது மிக குளிர்காக தெரிகிறது. ஓ சரி, நான் இங்கே ஒரு மேசை வைக்க போகிறேன். அதில் புது பேக்காரிகள் இருக்கும். அழகாக இருக்கும். ஒரு தெரிவனமும் ஓய்ந்து லேசாக கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனால் சுவர்கள் மிகவும் சலிப்பானதாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஐடியா தான். நான் சுவர்களை மார்ஷ்மெலோக்களால் அலங்கரிக்கலாம். அது மிகவும் அழகாக இருக்கும். நம்ப முடியவில்லை. அதிலின் மேல்புறமும் எப்படி? சரி, என் பிறந்த நாள் விருந்த பரிசான கற்பூரவல்லி இருக்கிறதே, அதை மேல்புறத்தை சேர்த்து விடுவோம். அப்புறம் எனக்கு இனிமையான சர்க்கரை மேகத்தியாகுப்புடன் அழகிய மேல்புறம் இருக்கும். இது அழகாக இருக்கிறது. சில விளக்குகள் மற்றும் மந்திரம். அதை பாருங்கள். வாவ், உங்கள் வீடுகள் நம்ப முடியாத அளவுக்கு அழகாக இருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக எங்கள் வீடியோ முடிவுக்கு வந்துவிட்டது. வணக்கம். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வணக்கம் ஜென்னி. அது அது விசித்திரமானது. நன்றி. அவன் உன்னை தள்ளிட்டானா? சரி, நாம் தொடர். மிகவும் நல்லவை. நான் என்ன ஆர்டர் செய்தேன் என்று பார்க்கலாம். ஆம், அது சரி. ஒரு பிளேன் ட்ரோவர். நான் என் வீட்டை கருப்பாக பூச வேண்டும். ஆனால் ஏன் அதை பூச வேண்டும்? நான் என் வீட்டை பொறிக்க முடியாது. எவ்வளவு அருகமாக உள்ளது. இதுக்கு வெப்பம். என் வீடு முற்றிலும் கருப்பு நிறமாக மாறிவிட்டது. இப்போது நாம் அதை எலும்புகளால் அலங்கரிக்க வேண்டும். இங்கு சில எலும்புகள், இங்கு சில எலும்புகள். கூரை அணுக்குகளை எனக்கு ஒரு பொருந்த மந்திரம் வேண்டும். தெரியும். இங்கு நிறைய சுண்டல்களை கூப்பிடுவோம். வாருங்கள் என் இனியவர்களே, வேலை செய்யுங்கள். யார் அது? எல்கின் கையே. அது மெதுவாக இருக்காது. நாங்கள் கூரையின் மீது 2 வைப்போம். ஹே ஜாம்பி, எனக்கு என்னுடைய எலும்பை கொடு. நிமிடங்கள். ஆமாம், புதன்கிழமை. அவள் இன்று நல்ல மனநிலையில் இல்லை. ஆம், அது என்னால் செய்ய வேண்டியது. நேரம் வந்து விட்டது. நண்பர்களுக்கு நான் அழைக்க முடியும். நீங்கள் உதவ முடியுமா? கேக். காத்திருக்கிறேன். பருத்தி என்பவா இடத்தில் நான் என் ரொட்டியை விட்டு கிளம்புகிறேன். தலைக்கல்லு. என்னிடம் ஒன்று இல்ல. அதான் நான் நல்லாவே தூங்கிக் கொண்டிருந்தேன்.
நான் உன்னோடு இருக்கிறேன். வணக்கம். நான் பச்சுமாமணியில் இருந்தது என்ன என்பதை மறந்துவிடவில்லை என்று நம்புகிறேன். நீங்க புலா லோகத்துல நீண்ட நாட்களாக காணவில்லை. சரி, வணிகத்தை பற்றி பார்ப்போம். எனது விருப்பமான பச்சை நிறம். வீட்டை பச்சையாக பூசப் போகிறோம். என் கைகளில் மண் இருக்கிறது. சரியா, அந்த அலங்காரத்தை பாருங்க. வாங்க. நன்றி நண்பா. இப்போ கூரை பிரச்சனையை கையாள போறோம். ஒரு மாமாட்டியாளரை இணைக்கிறோம். சரி, மற்ற ஒரு இடம் இல்லை, இவ்வாறு. பயங்கரம். எப்படிதான் இருக்கும்? நன்றாக இருக்கிறது. ஹா. ஒரு நிமிஷம் இங்கே. நன்றி. நீங்க எனக்கு பணம் கொடுக்க போறீங்களா? வணக்கம். ஹா ஹா ஹா. பை பை. ஏய் நண்பா, தூள்வனம் கீழே செல். எனக்கு என் வீட்டு பக்கம் இருக்கும்போது மிகவும் மகிழ்ச்சி. தூளை பார்த்து இன்னும் சில நாட்களே அல்லவா? அழகானது. அட, ஷே, ஒரு டாலான். அற்புதம். அற்புதம். என்ன நடக்குது? என்ன சுவை, என்ன வெறுப்பு. நான் விட்டு சூப்பாவை பிரசன்ஸ் ஆளக்க வேண்டும். நிறைய இரத்தம் இருக்கின்றது. நாங்க விட்டு சூப்பாவை படம் எடுக்கலாம். சரியானது. எங்கும் வரும் இரத்தத்தை பாருங்கள். நான் என்னோட குட்டி வவ்வாலை வெளியே விட போறேன். அவன்கள் வேலை செய்யட்டும். ஓ சாம் ஸ்டராகிஷ் போடுவோய் இந்த சோக்கோடு. ஓ சாவிடு, நீ எனக்கு காதல் அப்படின்னு எனக்கு தெரியும். எவ்வளவு அழகான சிலந்தினி. என்ன வேண்டும்? விஷயம் என்னது அது? நம்ம உனக்காக ஒரு வீடு வேண்டும். சரி, உனக்கு ஒரு வீடு உருவாக்குகிறேன். ஆனால் நீ எனக்கு உதவ வேண்டும். அங்கே இருக்கும் கட்டையை கொண்டு வா. வாங்க, விரைவாக. அதை கொண்டு வந்தாயா? சீராக. உன் வீட்டுக்கு எனக்கு கரும்பலகை மற்றும் பனிக்கரும்பு தேவைப்படும். ஒரு பொருள் வீட்டை உருவாக்க நாம் பலகைக்கு பாசம் ஒட்ட வேண்டும். இரண்டாம் ஒன்றை அதற்கு ஒட்டி பாக்கெட் செய்யுங்கள். பொருள் உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது வீட்டு புறத்தில் ஒரு பாதையை அமைப்போம். இந்த பயங்கரமாகவும் கனமான கல்லிலிருந்து. அதுவே நல்லது. அடுத்தது போகலாம். ஹலோ என் நண்பரே. எங்களுக்கு எழுத்துக்களுக்கு பல இடம் வேண்டும். இது முழுமைக்கு ஏற்படும். ஆமா, நிச்சயமாக நமக்கு ஒரு கடித பெட்டி தேவை. இது என்ன கடிதம்? நான் உன்னை காதலிக்கிறேன். யார்கிட்ட இருந்து? நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்களே அது என்ன பார்த்தார்கள். உனக்கு உதவுகிறேன். உண்மையா? எப்படி சமாளிப்பேன் அவனது காதலை? எனக்கு ஒரு தபால் தொட்டி யோசனை இருக்கிறது. இது ஒரு தண்ணீர் ஊற்றி நான் பிரான்சில் இருந்து அளவளவை பெற முடியும். நான் உங்களுக்காக கடிதங்களை கொண்டு வந்தேன். உங்களுடைய பழமையான நடனம். நான் அதுல நிறுத்துவேன். குட்பை உங்களுக்கு ஒரு கடிதம் மிஸ். சரி. ஐயோ, அது கேடு கேடிது. பை பை டிராகுலா. அவை உண்மையானவையா? ஒரு சுத்தி எனக்கு கண்டிப்பாக உதவும். பார்க்கலாம். ஒரு சங்கிலி அறிவாள்? இல்ல விளையாட்டு. எதுவும் வேலை செய்யலை. நான் உண்மையான டிராகுலா. அன்னிக்கவும். என்ன அழகான வீடு இது. ஓ இல்லை, அது என்ன? அது சூரியன். ஓ, அருவருப்பாக உள்ளது. அதை தூரமா கொண்டு செல். அதை தூரமா கொண்டு செல். வீட்டில் ஒளி. சரி,
வீட்டுக்குள் எந்த பழுது வேலை செய்யவில்லை. இங்கே எல்லாவற்றுக்கும் மாற்றங்கள் தேவை. டோபர்களுக்கு சிவந்த நிறம் பூசுவோம். எனது மிகவும் பிடித்த நிறம். எவ்வளவு அழகாக உள்ளது. தரையில் சிவப்பு கம்பளி போடுவோம். அருமை. ஜன்னலில் சிவப்பு திரை தொங்க விடுவோம். பட்மெடுக்கமா ஒரு அழகான படம். என் பெரிய பாட்டன். நம்ப முடியாதது. நான் என் தலைமுடியை சீரமைக்க ஒட்டுவதை தொங்க விட போறேன். ஹாய், என் அழகிய நண்பரே. போதுமா? அதன் பொருள் என்னன்னு நீங்கள் ஏன் நான் இவ்வளவு நீளமா உள்ள ஓர் நிமிடம். பச்சை இங்கே உகந்தது. என் வீட்டை உள்ளும் வெளியும் வண்ணம் பூசுவோம். பாகர்மே இப்போதே முடித்து விட்டேன். அதுவரை இல்லை. மின்சாரி மற்றும் சிறிய பெட்டி இதோ. நாம் தான் டிவி. அப்படியா? எனக்கு இதை காதலிக்கிறேன். அற்புதம். இது ஒரு மேசையாக பயன்படும். அது பச்சையா இருக்குதா? அது என் அழகான காதலர். ஓ, ஒரு நிமிஷம். ரிக், அத்தனை நன்றாக இருக்கு. ஹோம், என்ன இருக்குது இங்கே? இதோ ஒரு பர்கர், ஒரு ஆப்பிள். என்ன சரி செய்யுங்கள். நான் டிவி பார்ப்பேன். மாற்றத்துக்கு பின் ஓய்வு. நான் பண்ணணும். கருமையாக வண்ணம் பூசணும். கருப்பு புரள்படிகள். கேட்க முடியல. சரியானது. இப்போது தரையில் ஒரு கருப்பு கம்பளத்தை போடுவோம். நம்ம மதில்கள்ல நியான் ரிப்பன்களை குச்சிப்போம். Mingens extra Friday var det pinnsord och pucha tuvikenram. கூல். என் ஹாட் திங். எனது புஸ்தகங்கள் இருக்கும் ஒரு அலமாரி இங்கே இருக்கும். மேலும் கொட்டகைகளில் சிறிய எலும்பு கட்டுகள் தொங்கும். அவை கோப்புகளில் முற்றிலும் பொருந்தும். எனது விருப்பமான பொருளின் ஒரு படம் தொங்க வைப்போம். ஒரு உறங்கும் மேசையும் என் விருப்பமான உள் அலங்கார பொருட்களும் மூலையில். நிச்சயமாக என் தட்டச்சு இயந்திரம். நான் வைத்திருக்கவில்லை. வணக்கம். You're also certified crowd. Chill. நல்லதாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் செய்யவும். எங்களை அவசரமாக சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் இந்த வீட்டை சீராக்க வேண்டும். அந்த இறந்த பறவை இங்கே சேர்ந்திருக்க கூடாது. பேயான்றே ஒரு வாழைப்பழத்தின் தோலும் இல்லை. ஆரோ, நல்ல யோசனை. எனது பையில் எத்தனை பெரியன்சில்ஸ் மார்க்கர்கள் இருக்கின்றன? நான் வீட்டை நிறமிட்டு விடலாம். எனக்கு மஞ்சள் விளங்குகிறது. ஆமாம், சேனை நிறமாக சுவர்களை வரைவோம். நான் கூரையை சிகப்பு நிறமாக செய்ய வேண்டும். முன்புறம் என் பென்சில்களால் அழகான சாளர சட்டங்களை நீங்கள் செய்யலாம். இப்போதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போகிறீர்கள். உதவி. ஆஹா, 1 2 திருத்தங்களை சேர்ப்போம். நான் இதை மஞ்சளாக போட போகிறேன். நாங்கள் சிறப்பு காடுகளை உருவாக்க போகிறோம். இது புல்வெளிக்காக. நான் இப்போது என் மைதானத்தில் விளையாட முடியும். இது மிகவும் பரவசமாக உள்ளது. நிகோல் தனது புதிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹாய், செய்தி. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் மரத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். அது உடனடி பராமரிப்பு தேவைப்படுகிறது. ஆகவே நான் அதனை பாசனம் செய்ய போகிறேன். எவ்வளவு மென்வழியான வாசனை. நிக்கோலின் வீடு ஏன் சிறந்தது?
ஹலோ எம் இதுவே நாங்க கீழே சரியா வந்து வருகிறோம். உங்களுக்கு என்ன வேண்டும்? அது சாத்தியமே. ஒரு நிமிடம். உங்களுக்கு இளஞ்சிவப்பு பிடிக்குமா? பொன்னை கூற்று பிடிக்கும். என் வீடு என் பொன்னை போல ஒளியும் பிரகாசமும் கொண்டதாக இருக்கட்டும். நீங்கள் யார்? ஹே, இது என் வீட்டுக்கு தங்கம். எனக்கு கிடைச்சது. எல்லாவற்றையும் வென்று விடுங்கள். இப்போ ஒத்திருக்கும். நாம் அந்த பொன்களை உருக்க வேண்டும். ஹா, மலிவு எரியும் குடுவை வந்து விட்டது. மிக அற்புதம். அதை கூரை மேல் ஊற்று. மனத்தை வெளிப்படுத்துவோம். அற்புதம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அருமையா தெரியுது. செவ்வம் உழுன்னு. ஆமாம், மோசமில்லை. ஆஹா, எனக்கு புரிகிறது. உங்களுக்கு கொஞ்சம் அதிக அலங்காரம் வேண்டுமா? சரி, இது நல்லா பார்க்குது. பாருங்கள். பிராவோ மைக், நீ சரி. செஞ்சுட்ட. ஒரே நிமிஷம். எது நிறம் உங்களுக்கு பிடிக்கிறது? உங்கள் தேர்வு ஒப்பிட முடியாதது. ஆனால் கம்பளம் எப்படி? அப்புறம் மரங்கள்? ஆன ஒரு மரம். அது செய்யப்படும், மிஸ் ராக்ஸி. அப்படியா? ஓ, அந்த வாடை. இது எனக்குள் கிறுக்கைத்தனம் உண்டாக்குகிறது. அற்புதம். இதோ உங்களுக்கு பரிசு. இது போதுமா? பார்க்க தாராளமாக. நன்றி மிஸ். எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிகிறது. என்னுடைய வீடு இறுதியாக முடிந்து விட்டது. தினம் ஒரு அழகா. நீங்க எவ்வளவு அழகாக இருக்கிறது. உண்மையா? அது என்ன? பரவாயில்ல. நாம் சில உள்துறை வடிவமைப்பு வேலைகளை செய்ய வேண்டும். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நான் நீங்கள் செய்யவில்லை. நன்றி. என்ன செய்கிறா? வணக்கம் தங்கை. உன் ஐஸ்கிரீம் காக்கிகைகளை தரலாமா? நன்றி. தாய் கோபப்பட மாட்டீர்கள் என நினைக்கிறேன். அவரை அருகே எடுத்துச் சென்றால். இனிய கனவுகள். சிறப்பு. போகலாம். ஓ, இதே போல் இந்த சாலை குறி தேவைப்படும். மேலும் காலியான கோக் பாட்டில்களும். இப்போது எனக்கு வேண்டிய எல்லாவற்றும் இருக்கின்றன. முதலில் என் குண்டு முழங்கா பொம்மைக்கு ஒரு குளிர்ந்த மேசை செய்வேன். நான் காலியாக இருக்கும் கோக் பாட்டில்களை அதற்காக பயன்படுத்த போகிறேன். மேலும் ஒரு நிறுத்தம் குறியீடு அடையாளமும். வாவ், இது நம்ப முடியாதது. நல்லதே. வணக்கம் என் கரடி. இதோ உங்களுக்கான புதிய வீடு. அற்புதமான பெருமூச்சு. நான் உபயோகிக்க பார்கே அள்ள முடியாது. ஆனால் நீங்கள் வண்ணவான ஆடைகளில் இருந்து அழகான பாய் தயாரிக்க முடியும். இதை எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இது சுவை கர்சு மாதிரி இருக்கிறது. சூப்பர், எனக்கு இது பிடிக்கும். இது மறுமையானது. உலர் கதிர்வீதிகளுக்காகவும் பாலிகெல்ப தோசைகளுக்காகவும் ஐஸ்கிரீம் அட்டை குச்சிகள் பாட்டில் ஏரியில் சிறந்த தட்டு போலவே இருக்கும். அப்படியே போட்டாச். இது அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இந்த சுவர் கிருமியாக இருக்கிறது. அதை அழகாக மாற்ற நான் உடனே என் வண்ணமான ஒட்டிக்கொள்வதை பயன்படுத்த வேண்டும். அவற்றையெல்லாம் போட்டு விடுவோம். உள்ளே சென்றோம். இப்போது இது மூடப்பட்டுள்ளது. அடுத்தது, ஆஹா, இந்த கண்ணாடி. நான் அதை சுவரில் தொங்க விடுவேன். மஞ்சள் நிற டேப். நான் என்ன செய்பவென்று உங்களுக்கு தெரியுமா? இது எனது இனிய மஞ்சளின் நிறம். பாருங்கள், இது ஒரு சிறப்பு டேபிள் போல உள்ளது.
அதை பாருங்கள், எல்லாரும் இதுதான் சிறிய ராஜகுமாரியின் வீடு என்பதை அறியேன். நான் எனக்கு ஒரு கிரீடம் வரைய உள்ளேன். எது? இந்த பீதியூட்டும் உயிர் என்ன? டைம். ஒரு இளவரசரா? அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது. என்னிடம் அருகே வராது. அமைதி. என் சிறிய வீட்டை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. முதலில் நான் ஒரு மெல்லிய கம்பளியை வாங்குவேன். அதில் இலகுவாக சாய்ந்து கேளலாம். அதன் பிறகு இந்த அழகான தங்க திரைமைகளை ஒரு சியால் எழுத்துடன் ஓட்டுவேன். இதனால் யார் இங்கு சியால்வில் அதிகம் செல்வம் உடையவர் என்று அனைவரும் அறியலாம். அற்புதம். என் அற்புதமான அலமாரிக்கு கடல் சிப்பிகள் இல்லை. பெரியாவிடை. என் கிரீடத்திற்காகத்தான். பிரின்ஸும் நானும் சேர்ந்து எடுத்த நினைவூற்றும் புகைப்படங்களால் என் புதிய வீட்டின் சுவர்களை அலங்கரிப்பேன். பை. மேலும் என் சிம்மாசனம். இங்க ஆண்டி அரைசையோட்டம் during Araichirisaris இறுதி ஒப்பந்தங்கள். இப்பயாவது நான் உட்கார்ந்து இந்த அழகை பாராட்ட முடியும். இந்த ஆடம்பரமான மேக்கோவரை பாருங்கள். இப்போது இது சிறந்தது. கூல். கண்ணாடியில் இருக்கிற இந்த அழகி யார்? அவரை உடனே படம் எடுத்து அக்கம் பக்கத்தினருக்கு காட்ட வேண்டும். வணக்கம். நான் அழகாக இருக்கிறேன். ஆம், அனைவரும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். சாக்சி மீண்டும் தனது மேக்கப்பை காட்டிக்கொள்கிறாள். அடியா. நீங்கள் இல்லை, அத பண்ணாதே. ஒருபோதும். நிக்கோல்ஸ் சொந்த நிலத்துல என்ன செய்து கொண்டிருப்பாருன்னு எனக்கு ஆச்சரியம். அவர் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறார் போல. நானும் தேநீர் குடிக்க விரும்புகிறேன். ஹலோ, நான் ஒரு பார்ட்டி வைக்க விரும்புகிறேன். எங்கே? அம்மா, இசைக்கான ஸ்பீக்கர்கள். இருக்கும். ஒரு டிஸ்கோ பால். அவனுக்காக விளக்குகளை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஜே தேவை. நீங்கள் இருவரும் நடமாடும் மேடையை ஓளிர காட்டுங்கள். அருமையான வேலை. இதோ உங்களது பணம். ஓ, பிரிட்டனி, வணக்கம் நண்பரே. உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி. என் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி செய்யலாம். என்ன எச்சரிப்பது? இசை மிகவும் உயரமாக இருக்கிறது. வணக்கம், பாதுகாப்பு. என் அயலவர்கள் ஒரு விருந்தனை கொண்டாடுகிறார்கள். ஏய், என்ன நடந்தது? அவர்கள்தான். உங்கள் இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது. நாம் இதை இப்போது கண்டுபிடிப்போம். மிஸ், ஓ, இனி சப்தம் இல்லை. நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன். நான் மன்னிக்கவும், ஆனால் என்ன நிமிடம், உங்களுக்கு என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது. நான் பணம் கொடுத்தால் எப்படி? சரி மிஸ், தொடருங்கள். ஓஹோ, அப்போலோஸ், நான் சென்று விட்டேன். யா, பட்டாசுகள் பற்றி தீ என்ன? அருமை. கூட்டம் இன்னும் நடக்கிறது. நான் தீயை அணைக்கிறேன். வாங்க ஆரம்பிப்போம். எங்களுக்கு ஒரு தீ அணைப்பு சாதனம் இருக்கிறது. அது வேலை செய்தது. எனக்கு மிகவும் பயமா இருக்கிறது. மம்மா மியா, இது சாதாரண. என்னால் என் புதிய வீட்டில் என்ன நடந்தது? நிக்கோல், நான் உன்னிடம் தங்கி இருக்கலாமா? தயவு செய்து. கண்டிப்பா. உங்களுக்கு செய்ய வேண்டுமா? நான் பகிர முடியும். இதோ ஒரு சாய் கூட்டம். பிடித்த வீடு யாருடையது என்பதை எழுதுங்கள். ட்ரீசோ, என் சலிப்பு வீடனை எப்படி தானா தேற்றமாக செய்ய போகிறான் என்பதும் கூட எனக்கு தெரிய வந்து விட்டது. அழகான இளஞ்சிவப்பு கோட்டையாக மாற்ற
முதலில் நான் வீட்டு மீதம் அது இளஞ்சிவப்பாக போட போகிறேன். அது மிகவும் அழகாக இருக்கும். அதை பார்க்கும் யாரும் என் சரியான இளஞ்சிவப்பு நிறத்தை பற்றி கவர்ந்திழுக்கப்படும். இதோ என் வீடு இளஞ்சிவப்பாக பொறிக்கப்பட்டுள்ளது. பார்க்கவும். எனக்கு வந்துச்சு. நான் என் வீடு மீது உதடு வடிவமைக்கப் போகிறேன். முதலில் நாம் ஒரு முறை சலனத்தை வைத்து அதற்கு போட்டு எல்லாவற்றையும் செருகி வைக்கிறோம். ஓ, அதை பாருங்கள். அதுவும் பிங்க். சூப்பர் சாகரை வரிசைகளை பாருங்கள். சூப்பர். இது ரொம்ப அழகா முடிஞ்சது. நீங்கள் மறுபடியும் உடையை மாற்றலாம். கண்ணாடியில பார்ப்போம். வாவ். இப்போது நான் வீட்டை ஒளிவிட போறேன் மற்றும் இந்த அழகான மேகத்தை அதில் சேர்க்க போறேன். எனது குறைச்சூளையை பாருங்கள். ரொம்தான். இந்த சங்கி அனிசோன் மேல் இப்போதைங்க நாங்கள் இன்றி மாடிக்கண் மீது இளஞ்சிவப்பு பலூன்களையும் பார்பி சின்னங்களையும் இணைக்க இருக்கிறோம். நான் எனக்கு மிகவும் பிடிக்கும். படையாகி போன வீட்டை பாருங்கள். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாவ், சும்மா சூப்பர். ஹை வென்ஸ்டே, என் புதிய வீடு உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நேர்மையாக மிச்சமுள்ளவை மரண விதிகள். அடிப்புலத்திலிருந்து என் நண்பர்கள் என இதில் உதவுவார்கள். நண்பர்களே, நான் உங்களே அவனை காத்திருக்கிறேன். அது என் பழைய மணமகள் ஜூலி. ஹை, தயவு செய்து என் வீட்டை அலங்கரிக்கவும். நீங்கள் இனிமையை கையாள முடியுமா? அருமை. இப்பயாவது தொடங்க. வாங்க. ஓ, மேலும் இங்கே சங்கிலியை வைத்துக் கொள்ளலாம். மேலும் என் எலும்புகளை சாப்பிட வேண்டும். அவற்றில் அவ்வளவு சுவை. ஓ, இந்த ஒன்றால் என்னை சொரிக்க விரும்புகிறேன். ஆனால் எனக்கு வெண்டையா ரயில்களும் தேவை. அது சூடாகவே நல்லது. இப்போது எனக்கு ஒரு சிறிய கொள்கலன் வேண்டும். யாரோ அங்கே ஏற்கனவே கிடக்கிறார்கள். நான் செய்ய வேண்டியது காகித தலை திருட்டிகளை அறுக்க வேண்டும். நாங்கள் காஃபின் வடிவத்தை கற்றி அதை கூரைத்துடன் இணைக்கிறோம். அருமை. புதிய பாதிக்கப்பட்டவரில் எத்தனை எலும்புகள் இருந்தாலும் குறைவே. புதன் சிம்னியிலிருந்து வெளியே வருகிறது. புதன், நான் எல்லாவற்றையும் செய்துவிட்டேன். பாருங்கள், பாருங்கள். நீங்கள் செய்கிறீங்க. இக்கணை பற்றி உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? மணலை கம்பத்தை ஒரு சிறிய அளவு இழுக்கவும். வாவ், புதன்கிழமை. மிகுந்த குளிரான வீடு. எனக்கு ஒரு ஹை பைப் தரவும். இல்லை, என் வீடு களைப்பானது. என் பிரான்சஸ் புல்வெளி உள்ளது. அது காலியா இருக்குது. நான் இங்கே ஏதேனும் செய்ய முடியும். ஓ, ஒரு யோசனை வந்தது. நாம் ஆறுதலான ஆடைகளை மாற்றி வீட்டின் முன்புற புல்வெளியை அலங்கரிக்க தொடங்குவோம். செடிகளால் தொடங்கி விடலாமா? எனக்கு இந்த மரம் பிடிக்கும், ஆனால் இது நிச்சயமாக தேவைப்படுகிறது. எனக்கு ஒரு அபாரமான அழகான சிறிய இதயம் கிடைச்சது. இப்ப எனக்கு தேவையானது இதில் மழகாவின் வளர்ந்துலாம். எனக்கு இன்னும் நிறைய யோசனைகள் உள்ள. ஓ, பெயிண்டரை இந்த ஸ்டீவிடிஸ் நீ நகர்ச்சிகளை கூட கொண்டு வந்தேன். ஓ இல்லை, இது வலிக்கிறது. ஆனால் கற்கள் எனக்கு தேவையான விதத்தில் பாய ஒன்று சொருகின. அது அருமை. சொல்லி உங்கள் பீட்டராய் பிடித்த உடையில மாறிக்கொள்ளலாம். அழகானது. இங்கு மிகவும் சூடாக உள்ளது. இதை சரி செய்ய வேண்டும். நான் எப்படி என்பதையும் அறிவேன். நான் மாலை பொழுதில் ஒரு சூரிய நிழல் கட்டிலை கட்டலாம். எவ்வளவு அற்புதம். எனக்கு ஒரு குளிர்ச்சி தரும் காக்டெயிலும் இருக்கிறது. இது எவ்வளவு சுவையாக இருக்க போகிறது. மைதானம் எப்படி இருக்குது? உங்களுக்கு அருவருப்பான ஆனால் அழகான புல்வெளிகளை காட்டப் போகிறேன். ஓ, இப்போ 2 கல்லறை கற்களை வைக்கலாம். அது நல்லது. மற்ற கல்லறை கற்களை அடியிலிருந்து எடுக்கலாம். அது மிகச் சிறந்தது. நீ எனக்கு உதவுவாயா? எப்படி என எனக்கு தெரியும். வைக்க வேண்டும். குழிகளை மறக்காதே. இங்கே அருமையாக இருக்கும். இருட்டாக இருக்காதபடி பௌதிக விளக்குகள் வைப்போம். எனக்கு உதவியதில் நன்றி ஜிங். புதன் என்ன பண்றா? எனக்கு ரொம்ப ஆர்வம். அவளை உளவு பார்க்கலாம். வா,
எல்லாம் இப்போதே மந்தமான, பயங்கரமான மற்றும் பீதியூட்டும் வகையில் இருக்கிறது. எவ்வளவு ஸ்கேவெண்டன்ஸ்க்கு நடுவிலும் அவள் எப்படி வாழ்கிறாள்? ஓ கடவுளே! ஓ இல்லை, அவள் என்னை கவனித்தாள். நீ என்னை உளவு பார்க்கிறாயா? பண்ணிங்க இவ்வளவு இருக்கட்டும். திரைக்கு அருங்களா இருக்க வேண்டும். புல் கடினமாக உள்ளது. ஆமாம், எவ்வளவு அருமையான கருப்பு நிறம். தரையை புதியதான பார்க்கலாம். அருமை. நாம் அதை மாற்ற தேவையில்லை. வா பெண்களே, உங்கள் மைதானங்கள் குறிப்பில் பியாரியவை மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன. உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? And eraser for a uneating years tears Alexis Nido orange frock hot frying. அது உதவியானதா? நான் அந்த போர்டு வடிவத்தில் ஒரு ஸ்டீ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். சிஎன்சி மண் சிலந்திப்பட்டு ஓவியங்களை சுவர்களில் தொங்க வைத்து எனக்கு பிடித்த வடிவமாக்கும். നിങ്ങൾക്ക് தெரியுமா ஏன் அவை எனக்கு பிடித்தவை? சரியான மந்திரத்தை சொன்னால் சிலந்திகள் அவற்றிலிருந்து வெளியே வரும். மேலும் அவை என் நெருங்கிய நண்பர்கள். நிச்சயம் மற்றொரு விஷயத்திற்கு பிறகு கண்டிப்பாக. ஆஹா, ஒரு சிரமட்டி Carla. Oh, I just feel good at all. I didn't make him a lot, Carla. I'm not Roja Cleverican. When I'm not in Cudicil or the Parban. Our freaky and spassy 1K. Such repassing your over Mars from Carlins and lie. Marshing a marbus and the Kadan Kurkavendi Varahum. When the Purita wishing a parap with the Kidma holder. Silla Talahaludan. Java Iriki. Arrows here, Starco. America Vertil Tier 3 Bomako. Nursing your serious link traps somebody your team. Handle. Race state ninja one. Persons Harlem. He had courses point more larder. How much salary I in the Wisharono? He had a winter funds about of sea. Straw, Yashin would have stick mark with Kanarayanele. King, the deer and a Yakum Siade. Lenil, Adianak Mosamahirukum. சில இரத்தம் கழித்த கைப்பட்டைகளை படைப்பேன். உங்களது பேச்சுக்கு நன்றி. டிங், நீர் கிட்டத்தட்ட விடுதலையாகிவிட்டீர். இப்போது போவா. செகண்ட் சியர்ஸ் ராயரலோ ஃப்ரைஸ் அம்சிசினுவே வழியவழி கொணர்றவை. ஒரு மல்லிகை சார்ந்தே சுவரில் தொங்கணும். ஹாப்பது என்பதை அமைப்பாக காட்சியளிக்கிறது. வர விரும்புகிறோம். என்ன நடக்கிறது? என்னை அலங்கரிக்க இதுவே நேரம். நான் சுவரில் மேலும் மழை தூவி இதயங்களை கொடுக்கிறேன். மிகவும் கியூட்டாக இருக்கின்றன. நாங்கள் சான்ஸ் போய் யான் இதயங்களை தொங்கவிட போகிறோம். கியூட். எனக்கு ஒரு நல்ல மேசை தேவை. இங்கே ஒரு கம்பளை. மென்மையானது. இங்கே மேசை. Kid from Pretty Con. You put in Petit Teva. Ada Sarkalan. Oh, sit frame and makeup. I used to bring your aces here, Duram. Gandipaga. Nan messy, I'll make it. Apo. Oh, Naga Puchikal. Silla Nakangale Pusuvom. Andra. Mudinda. Iday fire dance kind of steer. Indian veteran first of free. Sipa is next to Kirzi. There he and Sir Alangaranga iti kola pare. Oh, Booker. Bring in the reason free. In the room benesikiri. Oh, Creedamum. Andrew. Pitches easy parent that neon sykes Victoria. Bush Besangadi or a crony weird narkali vipom. And to see this is what you're eating. Narea farmer parangala yedupom. Aha, Romna and Andrea. Yes, in sight. So there's still bigger a share palm. Hello, and solving trip finds our Spanish and Jason 1920 reader. Let's see when the paranga. Nangan Alangaricha Adikita. Avats. Yenadu? Yenadu தொலைபேசி விசிறியே இல்லை. என்ன ஒரு கனவுக்கு புறம். என்ன செய்ய வேண்டும்? சரியான். நான் படங்களை பார்க்கலாம். எனக்கு ஒரு ப்ரொஜெக்டரும் திரையும் உள்ளது. என் பிடித்த மற்றும் மிகவும் வேடிக்கையான யூடியூப் சேனல். அனைவரும் சந்தாதாரம் செய்து கொள்வதற்கு நான் பரிந்துரைக்கிறேன். பார்வி பரிந்துரைக்கிறாள். ஒரு விஷயம் ஏற்கனவே போரடிக்கிறது.
மன்னிக்கவும் ஆசியன் ஃபார் இங்கே இருக்கிறார். என்ன வேண்டும் ஓ உங்களுக்கு? இருக்கலாம் சார். நீங்கள் என்ன என்ன நினைக்கவா? தேவை? கொஞ்சம் இருக்கவும். பிரியமாக கூரே புதன்கிழமை ஒப்புக்கொண்டது. முயற்சி செய். எல்லோரும் உன்னை நீங்க போன்றவர்கள். அம்சமன்மையா இருக்கிறீங்க. என்னை புதன்கிழமை நான் முயற்சி செய்கிறேன். ஆஹா இது செம ருசி. நீங்க சூப்பர் குக். உங்களுக்கு தேநீர் ஊற்றுவேன். எனக்கிட்ட மிகவும் ருசியாக இருக்கிற ஒண்ணு இருக்கு. சரி இதோ ஸ்ட்ராபெர்ரி. தேநீர் இல்ல. சரி முயற்சி செய்கிறோம். இது Antiking touring furiki. I YouTube பில் இன்ஸ் விடிச்சன் கோயிச்சிட்ல இன்ட்ராசன் பாப்போம். I ஷோஜ்ரோன் செம்மனாகி ஃபிஷ் மைஜி. கிரைஸ்டின் பார்ட்டி ரேஞ்சர்ஸ் சார். நிற வீடுகள் சவால் விளையாடுவோம். பெண்களே கவலைப்படாதீர்கள், நான் எல்லாவற்றையும் ஆர்டர் செய்து விட்டேன். இதோ எங்கள் டெலிவரி வந்துவிட்டது. ஓ நிறுத்துங்கள், பெட்டிகளை திறந்து எங்கள் வீடுகளை தயாராக்கலாம். ஓ அதென்ன என் சொத்திலேயே இருக்கிறது. மைக் இத சுத்தம் செய் தயவு செய்து. ஓ இது எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த அறை அழகாக இருக்கிறது. என்னிடம் நிறைய இருள் உள்ளது. நான் பார்த்தால் அனைவரும் தங்கள் வீடுகளிலிருந்து துவங்குகிறார்கள். எனக்கு ஏற்கனவே என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியும். ஓ ஓ எம்மா மன்னிக்கவும். எம்மா அமைதியாக இரு. சரி நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கிறேன். நான் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளேன். என்ன அது? ஆம் இங்கிருந்து வெளியேறு. இது எனது வீடு. இப்போது நான் அதை நீளமாக பூசப் போகிறேன். நாம போகிறோம். இந்த கூரையை பாருங்கள். ஏய் என்னை இதிலிருந்து விடு. அப்படியே அங்கே இனி ஓரளவு அலங்காரம் செய்யலாம். அது எனது கால்கார்களுக்கு நிறுத்த பாதை. அப்போ இங்கே ஒரு விளாக் வைக்கலாம். அப்போ எல்லாருக்கும் யார் இங்கே இருக்கிறார்கள் என்று தெரியும். எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லை. நான் பயங்கரத்த சிவப்பு புத்தக முன்னுரிமைகளை வீட்டின் சுற்றியெல்லாம் வைக்க விரும்பினேன், ஆனால் அது வேலை செய்யவில்லை. மீண்டும் முயற்சிப்போம். மிக சிறப்பு. இப்போது எனக்கு ஒரு பலூன் ஊத வேண்டும். இதை போட்டு விடுவோம். நான் தான் உலகின் அழகான வீட்டை பெறப் போகிறேன். எனக்கு தெரியாது. எங்க இருந்து வந்தது? மேரி, அது உன் பலூனா? மேரி, உனக்கு மிகவும் அழகான வீடு இருக்கிறது. எம்மா, நீ மேரியின் வீட்டை பார்த்தாயா? அரே, பசங்க ஏற்கனவே தங்கள் வீடுகளை அலங்கரித்து விட்டார்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, என் பெட்டியில் ஒரு இளஞ்சிவப்பு கம்பளம் இருக்கிறது. ஐயோ, நான் நினைத்தது போல எளிதாக இல்லை. என்றாலும் எனக்கு உதவ யாரோ ஒருவரை அறிவேன். கட்டிடக்காரர்கள் ஏதேனும் செய்ய முடியும். சரியா? ஹலோ ஏகப்படா, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? அரி செசி எங்கிருக்க விஷயங்க ஐக்கிய யோசிக்கல. ஓ அருமை. ஓ ஆம், நான் உனக்கு பணம் கொடுக்க வேண்டும். எனக்கு நிறைய பணம் இருக்கிறது. அதனால் ஆம், இதோ உனக்கு. குட் பை. என் வீடு எப்படி இருக்கிறது? குளிர்சாதனமாக இருக்கிறதா? எவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த வாழைப்பழம். நிமிஷம் நான் புல்வெளியில் உட்கார்ந்து வளர்த்து ஒரு பதிவேற்று. வாழை மரம் ஏற்கனவே வளர்ந்து விட்டது. இது மிகவும் என்று மட்டும் பசியை தூண்டுவதாக இருக்கிறது. இங்கு நிரம்ப சுலபமாகவும் அழகாகவும் மலர்ந்து ஒரு பெரிய சுவையான கூலருடன் நேசிக்கலாம். என்ன ஹே வாவ் ஹே மேரே. அவளின் பபல்வெளியில வளைப்பழங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. பிரியமாயிருங்கள். மூச்சை விடு. ஒரு செகண்ட் காத்திருக்க. எனக்கு ஒரு அருமையான யோசனை உள்ளது. நான் ஒரு கூடைப்பந்து மைதானம் அமைக்கலாம். நான் இங்கு ரொம்ப ஸ்னோ கொள்ள போகிறேன். தொழில்முறை கோரண்டு நடந்தாலும் நான் என்றாவது பாஸ்கெட் பாலில் போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். 3 குழுக்களில் 3ஆவதாக வந்தோம்.
ஆஹா, அந்த பிரம்மாண்டமான நான் ஷாட். யார்? மன்னிக்கவும். எனக்கு அதை எரிந்து கொடுக்க முடியுமா? என்ன நீ எப்படி செய்தாய்? நமக்கு ஆடி எழுந்தாள். மாரியம்மா, ஸ்விங்கை ஒருங்கிணைக்க வேண்டும். மிக கடினமாக இல்லை என்று நினைக்கிறேன். வை, நான் அது செய்துவிட்டேன். அது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. என் பிரியமான பொம்மை ஸ்விங்கை அதற்கு ஆடித்து விடுகிறேன். இதுதான் என் அழகான அஞ்சல் பெட்டி இருக்கும் இடம். நிச்சயமாக சில அழகான ஸ்டிக்கர்கள் தேவையானது. அதை மேலும் அழகானதாக மாற்ற அவங்க அங்கே என்ன செய்றாங்க? அப்போ என் பொம்மை என்ன செய்யறது? சரி, அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், எனக்கும் ஒரு மெயில் பேக்ஸ் வேண்டும். எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த எளிய மஞ்சள் பெட்டியை சிறப்பானதாக நான் மாற்றுவேன். அங்கே சில பூக்கள் இருக்க செய்ய போகிறோம். அழகானது. என்ன, பெண்கள் தங்கள் உணவு பெட்டிகளை தயாரித்து விட்டார்களா? எனக்கும் ஒன்று வேண்டும். இந்த நீல பெட்டி சிறிது சலிப்பிக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு கருத்து உள்ளது. அதில் ஒரு டைனோசர் வையுங்கள். ஓ, வணக்கம் தபால்காரர். என்னுடைய கடிதங்களை கொண்டு வந்தீர்களா? ஹே, ஆப்பிரிக்காவிலிருந்து வந்ததா? நான் நன்றி. உங்களுக்கு உதவி திறந்ததுல சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுக்கு எனக்கு ஒரு விஷயம் இருக்குது சார். ஓ ஓ, நீ தன்னுடைய அஞ்சலகம் அருகே அதை அடிச்சிட்ட. நீ என்ன நினைக்கிற? ரத்த வெடி. சரி, உனக்கு இனி கடிதங்கள் இல்ல. இப்ப இப்படி அழகா இருக்காங்க யாரு? நீ அழகா இருக்கிற. நீ எவ்வளோ அழகா இருக்குங்க. ஓ, நான் உங்களுக்காக ஒரு கடிதமா வச்சிருக்கேன். நான்சி, அடுத்த காலில் நின்று கொள்ளுங்கள். எல்லோருக்கும் தங்கள் புல்வெளியை அலங்கரிக்க நேரம் கிடைத்தது என்று நான் காண்கிறேன். வா, ஹாய், என்ன செய்கிறாய்? நான் அந்த இதழினுள்ளே நீளமா பெய்யவிருக்கிறேன். ஆம், தரையை நீல நிற நுரை பாய்மை பொருள் இடப் போகிறோம். இன்னும் என்ன செய்ய வேண்டும்? சரி, என்னுடைய ஆயுதங்களுக்கும் பொம்மைகளுக்கும் ஒரு அலமாரி வேண்டும். அவை இங்கே அருமையாக தெரிகின்றன. சும்மாதான். ஹக்கி வெக்கி, என் பொம்மைகளை காப்பாற்று. இப்போ நான் சமீபத்தில் மைன்கிராஃப்டில் கண்ட 2 வைரங்களை சுவரில் இணைக்க வேண்டும். ஆஹா, டைனமைட் மேசை மிக சிறப்பு. எனது புது செல்ல பூனைக்கு இடமெல்லாம் வேண்டும். அதை நான் ஜாக்கு என்று பெயரிடுகிறேன். நாம் ஒரு விளையாட்டு பகுதியை உருவாக்கப் போகிறோம். அருமை. இது நிறைய சூப்பரா இருக்கு. வாவ், மைக் அவன் அறையை அழகாக அலங்கரித்திருக்கிறான். நானும் அப்படியே என்னுடைய ஸ்டைலில் இனிதே அதுபோல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலில் சுவர்களை நம்மால் முடிந்த அளவு செய்யலாம். இங்கு கொஞ்சம் அதிகமாக பிங்க் நிறம் தேவை. அதுக்கு என் பிங்க் நெயில் பாலிஷ் உதவும். சரி, எல்லாமே நான் எதிர்பார்த்த விதமாக இருக்கிறது. அற்புதம். குளிர்ச்சியாக இப்போது 2 இளஞ்சிவப்பு மேகங்கள் மற்றும் எனது காதலனுடன் இருக்கும் புகைப்படங்கள். வாங்க செல்வோம். ஆஹா, நாம் ஒன்றாக அழகாக இருக்கின்றோம். இங்கேதான் டீபோன் சரியாக பொருந்தும். அருமையான அணிகலன்களும். ஆம், ஓசையற்ற பின்னணி இசை பாதிப்பில்லாமல் இருக்கும். நான் இங்கே என் முடியை வரிசைப்படுத்துகின்றேன். PAN.C. ஆஹா, அற்புதம். இதோ என் செல்லப்பிராணி பூனை. சூப்பர். ஓஹோ, நீ உலகத்திலேயே மிக அற்புதமான பூனை. நான் உன்னை காதலிக்கிறேன். எல்லோரும் இவ்வளவு நேரம் கம்பளங்களை செய்து விட்டார்களா? நான் மட்டும் இல்லையா? இதையெல்லாம் உடனே மாற்ற வேண்டும். நான் சுவர்களை என் விருப்பமான மஞ்சள் நிறமாக பூச வேண்டும். நான் விக்டர்லியன் சைக்கிள் பெற விசை ஸ்குட்வேர்ஸில் இருக்கிறேன். அதனால எப்போதும் சூடாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். இப்போ எனக்கு சில முறைகள் தேவை. அதனால் நான் பிபாஸில் இருக்கிறேன் போல தோன்றுகிறது. நீ ஆசையுள்ள குட்டி வாத்து.
நீங்கள் சுவற்றில் போக போகிறீர்கள். இது என் மிகவும் பிடித்த பொம்மைகள் அனைத்தும் உள்ள தொடர். வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்களை எல்லாரையும் நேசிப்பேன். பின்னர் ஒரு மூலையில் நான் வரையக்கூடும் இடம் உள்ளது. என் யூகுலிலை வாசிக்கலாமா? இந்த பியூச படம் இங்கே மிக அழகாக இருக்கும் பாருங்கள். இது நான் மற்றும் என் நாய் ஜெர்ரி ஆகியோரது படம். ஜெர்ரி, என்ன சொல்றேன்? ஒரு குழந்தைதான். இது உன் சிறிய இடம். நண்பா ஜெரி, உனக்கு எலும்பு வேண்டுமா? உனக்கு எலும்பு வேண்டுமா? இது வா, நல்ல பையன். அருமை. எல்லா குப்பைகளையும் நீக்க வேண்டும். இது அழகாக மாற வேண்டும். ஓஃப், வாழைப்பழத்தோல் மிகவும் வா, இதை பாருங்கள். நன்றாக இருக்கு. மேலும் எனக்கு என்னுடைய மைதானத்திற்கு ஒரு அதிரடியான யோசனையும் உள்ளது. இந்த அட்டைகளை நான் வண்ணம் பூசுவேன் மற்றும் எனக்கு எப்போது வேண்டுமானாலும் அவற்றுடன் விளையாடலாம். அதை பாருங்கள். இந்த விளையாட்டை காதலிக்கிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. சரி, அடுத்ததாக எனது செடியை நீர் பாய்ச்ச வேண்டும். அடி, ஓ, எனக்கு ஒரு மரம் இருக்கிறது இப்போது. ஆமாம், என் வீடு மிக என்னுடைய பிரமாதம். வீட்டையும் அலங்கரிக்கிறேன். உங்களின் உதவி அவசியம் தேவை. அப்போதும் மிஸ் பிங்க் பற்றி என்ன சொல்கிறீர்கள்? இல்லை, தங்கம் சிறந்ததாகும். அதை தங்கமாக மாற்றுங்கள் தயவு செய்து. நான் தொடங்குகிறேன். முதலில் நாங்கள் இந்த பொன்னை ஒரு பர்னர் உதவியுடன் உருக்க வேண்டும். இப்போது வயலில் எண்ணெய் வையுங்கள். அது மிகவும் அழகாக இருக்கும். ஆம், இப்போது இதை இந்த பொற்கட்டைகளால் அலங்கரிப்போம். நான் செய்வேன். அற்புதம். ஓ, ஆமா. இந்த சிவப்பு ஒன்றை பனைமரம், நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இப்போது உங்கள் கனவு படியெல்லாம் தயாராகும். எங்கிருந்து எடுக்க? அதுவரை போதும். என் இதயம் சந்தோஷமாக உள்ளது. அழகே, இறுதியில் என் புதிய வீட்டை பருக முடியும். ஆனால் எனது இடத்தில் தொல்லை கொடுக்கும் அண்டை வீட்டு மக்களை எனக்கு தேவையில்லை. ஆமா, நிறைய மேம்பாடு. காத்திரு ஒரு நிமிடம். ராப்பர்கள் மற்றும் ஐஸ்கிரீம், நன்றி. அவ்வா பாட்டி, உங்க கண்ணாடியை மட்டும் எடுத்து செஞ்சுக்கிறேன், சரியா? ஓ, தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து. ஓ, போகலாம். ஓ, இந்த சாலை குமிழ் சின்னம் மற்றும் சில கோக் பாட்டில்கள் அவசியம் தேவை. ஓ, அருமை. அவளோடு என்ன செய்கிறாள்? இந்த சூப்பரான பொருள்களால் ஒரு மேசை செய்ய போகிறேன். என் அனைவராலும் விரும்பப்படும் வண்ணமயமான சாக்குகளால் ஒரு சிறந்த தலையணை செய்ய போகிறேன். நல்ல வாசனை இருக்கு. இப்போது
3, 2, 1. அதுவும் மாயாஜாலம். விம்பா, நான் இதை பிடிக்கிறேன். ஓ, அத பாருங்கள், நமக்கு இப்பொழுது ஒரு அலமாரி கிடைத்தது. ஓ, என் செடி, இதனை நான் மிக விரும்புகிறேன். என்ன? யார் இதை என் சுவர்களில் செய்தார்கள்? ஆனால் இதை எப்படி சரி செய்வதென்னு எனக்கு தெரியும். அதற்குத்தான் நான் என்னுடன் ஸ்டிக்கர்கள் எடுத்து செல்கிறேன். நான் அவற்றை கொண்டு ஒரு இதயம் செய்ய போகிறேன். இது மிகுந்த அழகாக இல்லை. ஆம், மற்றில் சுவரில் கண்ணாடிக்காக ஒரு இடம் இருக்கிறது. நன்றாக வேற்றும் என் கைவடிகளின் உதவி. இன்னும் உடனே சில அலமாரிகளை வரைய வேண்டும். இதோ சிலவை நீங்கள் திறந்து உள்ளே பொருள்களை வைத்திடலாம். அந்த மலரை பாருங்கள், மற்றும் என் டெடி கரடி. பெர்ஃபெக்ட். எனக்கு என் வீடு மிகவும் பிடிக்கும். ஓ, ஓர் நிமிடம். நான் இப்போது நன்றாக இருக்கிறேன். இங்கே ஒரு டாஜ் உள்ளது. எனக்கு ஒரு இளவரசி போல உணர. ஹேக்! உங்கள் மகிமைக்கு ஹேக்! ஓ, எனக்கு மிகவும் பிடிச்ச சொல் செல்வம். அது எனக்கு மிகவும் பிடிக்கும். நல்லா எங்க அணிவகுப்பை ஒழுங்குபடுத்த நேரமாச்சு. ஆம், எனக்கு தெரிந்தே எனது ஆடைகளுக்காக அதிக இடம் தேவை. அந்த காலணிகளை பாருங்கள். மேலும் எனது சார்ஜ் நிச்சயமாக. ஆஹா, என் புகைப்படத்தை பாருங்கள். அதில் என் முகம்தான் இருக்கிறது. ஆஹா, நான் எனது காதலனுடன் இருக்கிறேன். என்னுடைய அலங்கார பியாருட்கள் இங்கே உள்ளன. சில திருத்தங்களை செய்யலாம். அவர் என்ன சொன்னாரு? யார்? எப்படி அது அலங்கரிக்கப்பட்டது? ஜேன் அங்கே என்ன செய்கிறாள்? அவள் தேநீர் குடிக்கிறாள். அதையே விளையாட்டு என்கிறார்களா? பார்ட்டி போடுவது மிகவும் செம்மையாக இருக்கிறது. வணக்கம் மிஸ். உங்கள் பார்ட்டியை ஒழுங்கமைக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பொன்னான குடைகளை மற்றும் ஒரு டிஸ்கோ பந்து எப்படி விரும்புகிறீர்கள்? கவலைப்படாதீர்கள், உங்கள் இசைக்காக ஒரு தொழில்முறை டிஜேவை நான் பணியமர்த்தியுள்ளேன். சரிதான், நன்றி. எனக்கு இது பிடிக்கும். கண்டிப்பாக அது சற்றே மேல். சரி, வணக்கம் நண்பரே, என்னுடைய பார்ட்டிக்கு வாங்க. ஓ, எவ்வளவு சத்தம்! வணக்கம், பாதுகாப்பே. அக்கம்பக்கத்து பின்னணி சங்கீதம் மிகவும் உயர்வாக இருக்கிறது. தயவு செய்து விரைவாக வாருங்கள். இதை பாருங்கள், இது கைப்பாகங்கள் தான். ஒரு நிமிடம், நாங்கள் இதை சரி செய்கிறோம். அந்த சப்தம் என்ன? எவ்வளவு மகிழ்ச்சி. அமைதி காக்கவும். பணம் பற்றி என்ன? நீங்க குதிக்க விரும்புகிறீங்களா? வாவ், நன்றி. எல்லாரும் நடனமாடுகிறார்கள். மன்னித்து விடுங்கள், தயவு செய்து நாம் நண்பர்களாகலாம். ஏ, நன்றி. கவலை வேண்டாம்.